இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜானு வந்து என்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறாளாம். அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன்னா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ஜானு இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ என்னென்னத்துக்கு கொடுத்தேன், ஸோ பர்த்டேக்கா இல்லாட்டி ஆனிவர்சரிக்கா, ஸோ எதுக்கு கொடுத்தேன்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஏதோ பாருங்கள் நிறைய கிஃப்ட்ஸ், எல்லா கிஃப்ட்ஸுமே எடுத்து வச்சுருக்காள் வந்து. ஸோ மீதி அங்கே அந்த சைட்லேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸாகவே எதுக்கு கொடுத்தாண்டு எனக்கு இப்போ ஞாபகமே இல்லை. 6-7 வருஷத்துக்கு மேலே கொடுத்த கிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரில, பார்க்கலாம் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கிற அத்தனை கிஃப்ட்ஸுமே பார்த்திங்கன்னா மேடு பை ஜானு. ஒன்று கூட அவள் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, எல்லாம் கையாலே தான் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ அவள் எதுவாக இருந்தாலும் வந்து தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் உட்காந்து பண்ணுவான் வந்து. ஸோ என்னென்ன கிஃப்ட்ஸு எப்பப்போ செய்து கொடுத்தான்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஓப்பன் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக மாட்டுவேன், பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஜெனாட்ட கேள்வி கேட்க போகிறேன். கரெக்டாக பதில் சொல்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இதில் கிடக்கிற கிஃப்ட் எல்லாமே ஜெனாக்கு நான் என்னோட கையால் செய்து கொடுத்த கிஃப்ட்டு. ஒன்றும் காசுக்கு வாங்கி கொடுக்கல, எல்லாம் கையால் தான் செய்தேன். நான் கையால் செய்வாங்க, காலால் செய்வாங்க. காசுக்கு வாங்குவாங்க கடையில், நான் ஒன்று கூட உங்களுக்கு காசுக்கு வாங்கல, எல்லாம் கையால் செய்தேன். நான் இவருக்கு பர்த்டே ஆனிவர்சரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். 2017 கொடுத்துருக்குறேன். பார்ப்போம் இவர் கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்ப்போம். நான் எப்பப்போ கொடுத்தது என்னென்னன்றதை காட்டுறேன், கிஃப்டை காட்டுறேன்னு இவர் சொல்கிறாரான்னு பார்ப்போம். அப்படி சொல்லல இல்லை பாதி நிஜமாகவே எனக்கு மறந்து போச்சு இதுக்கு தந்துண்டு. மெயின் என்னண்டா ஜெனா எனக்கு ஒரு கிஃப்ட்டும் தரையில, நமக்கெல்லாம் செய்து கொடுக்குற எல்லாம். ஆமா நான் தான் இல்லை ஜெனா தந்த கிஃப்ட் எனக்கு, ஜெனா தந்த கிஃப்ட் எல்லாம் தான் இப்படி இப்படி தொங்குது தான் இது நடக்கு. ஆமா தூக்குல தொங்க போட்டுருக்கா பாருங்க. ஆமா அப்படி கிஃப்ட் எல்லாம் மிக்கி இவள் டெடிபி தான் நாங்கள் பின்னாடி இருக்காது தூக்கும். இதுதான் ஜெனா எனக்கு 2017 ஃபர்ஸ்ட் தந்த கிஃப்ட். ஆமா இது ஒன்று இருக்கு, ஆக்சுவலாக இன்னொன்று இருக்கு சின்னது, அது பிறகு தந்தது. இது நான் 2017 ரிசப்ஷன் எங்கட ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொண்டு போனது. எஸ் பார்க்கலாம், எப்படியாவது ஒன்றாவது சொல்லிடுங்க கைஸ். அலெக்ஸா, wish me all the best. Sorry, I don't know that one. அவளே சொல்ல மாட்டேங்கிறா கைஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் gift ஓபன் பண்ணுவோம். ஓகே, are you ready? பண்ணு இதுக்குள்ள 2 மொண்டு விடாது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டாம ஒளிச்சு வச்சு போட்டான் கேட்பேன். இதுதான் முன்பக்கம் காட்ட மாட்டேன், முன்பக்கம் பார்த்தா நீங்க சொல்லி. இது பர்த்டேக்கு கொடுத்தது, பர்த்டே கொடுத்தது கன்ஃபார்ம். எந்த பர்த்டேலாம் கேட்க கூடாது, பர்த்டே கொடுத்தது. ஓகே, எந்த பர்த்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பர்த்டே தான் கொடுத்ததா கன்ஃபார்மா? ஆமா கன்ஃபார்ம். ஆமா இல்லாட்டி 2 அடி விழும். கரெக்ட்டா சொல்லணும். அப்ப பர்த்டே தான் இல்ல தப்பு. இது பர்த்டேக்கா யோசிங்க. அதான் சுத்தமா என்ன தெரியல, ஐடியாவே இல்லை. கிட்ட வாங்க, 2 குட்டு குட்டா இன்றைக்கு 2 அடி ஐடியாவே இல்லை, சேர்த்து வச்சு மொத்த அடி இருக்கு. இது நான் 2017 ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்து தந்த கிஃப்ட். இதுதான் உங்களுக்கு. அதுதான் கைஸ், கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை எனக்கு. ஆக்சுவலாக 1-2 ஞாபகம் இருக்கும். இவ எல்லாத்துக்குமே உட்காந்து மினக்கட்டு செய்து கொடுத்துருக்கா. அப்பதான் ஞாபகம் வச்சிருக்கணும், உட்காந்து மினக்கட்டு கையால செஞ்சினான்ல, அப்ப ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ சுத்தமாக ஞாபகம் இல்லை, பார்க்கலாம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது கொண்டு வந்த அந்த கிஃப்ட் இது. ஓகே, ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். ஓகே, ஹாட் இப்படின்னா ஃப்ளவர். இதுக்குள்ள எல்லாம் எழுதி இருக்கு. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர் பீ. லவ். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவள் பண்ணி கொடுக்குற இந்த கிஃப்ட்டு எனக்கு ஓப்பன் பண்ண 1.5 மணி நேரம் ஆகும். அது எங்கே இருந்து இழுத்தா எது வருமானே தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பவள் வந்து
ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆமா வீடியோ கால்ல சொல்லி நான் கலைச்சு போடுவேன். அதுதான் வீடியோ கால் பண்ணி திருப்பி காட்டி அதை சொல்லுன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ண. சத்தியமாக சொல்கிறேன் வந்து இங்கே பிடிச்சி இழுத்தா அப்படியே மேலளவு ஒன்றுக்குள்ளே இருந்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ பிஞ்சு போயிருமன்றதுக்காக வந்து வீடியோ கால் பண்ணி அதில் பார்த்து தான் இது பண்ணிட்டு இருக்கிறது. ஓப்பன் பண்ணவே அவ்வளோ டைம் எடுக்கும். இந்த முகம் தெரியுதா? ஓப்பன் பண்ணினா இந்த முகம் தெரியும். ஏதாவது ஒன்று வரும். இந்த ஃபோட்டோ வந்து எங்களோட அப்பப்பா வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஒரு 4-5 வயசு இருக்கும் நினைக்கிறேன். 4 இல்லாட்டி 5 தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ இதில் போட்டோதே உங்களுக்கு தெரியாது. இது 2017 கொடுத்தேன். அதனால மறந்து போச்சு. இதை இப்படி எடுக்கலாம் கைஸ், இப்படி எடுக்கலாம். அடுத்த சைடில் ஃபுல்லாக கவிதையாக எழுதி வச்சுக்கேன். உங்களை காட்ட மாட்டேன், நீங்கள் பார்த்துருவீங்களா? நானே வாசிச்சது இல்லை அதெல்லாம். இப்படி பிடிச்சி இப்படி தூக்கணும். ஓகே, இதில் ஃபோட்டோஸுகள் ஒட்டலாம், கவிதைகள் எழுதலாம். நான் இதில் ஒன்றும் எழுதியில்லை. அடுத்த பேஜில் என்பலாம். எத்தனை கவர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று எழுதி. ஆமாம், எல்லா இதுக்குள்ளேயும் கவிதை எழுதி வச்சுருக்காங்க இந்த கவருக்குள்ளே. காட்ட மாட்டேன் நம்மளுக்கு. அது இது என்னென்று திறக்கிறேன்னு நானே பாருங்க. இப்படி 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 இழுத்தால் ஜெனாட ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக. ஆமாம், எல்லாம் சின்ன வயசில் எடுத்த கூட. திரும்ப உள்ளே இப்படி தள்ளினால் இதான் ஜெனா கடைசியாக. ஆமாம், இது 2000 இங்கே நடக்கும்போது எடுத்த கடைசி போட்டு 2001 எடுத்தது. இங்கே பாருங்க, என்னது லவ் பேர்ட்ஸ் கூண்டு பண்ணும்போது எடுத்தது. இது அடிபட்டு. இது இங்கே பாரிஸில் எடுத்தது. இப்போ அப்படி இதை தூக்கினால் இதுக்குள்ளே ஒன்று இருக்கு. இது வந்து மெரினா பீச்சில் எடுத்தது. பீச். இது சும்மா உள்ள எல்லாம் அழுகி தான் வச்சுருப்பா. அதுக்குள்ள இது சும்மா ஃபோட்டோ அப்படியே வண்டி ஒட்டி வச்சுக்கேன். ஃபோட்டோ எடுக்காமல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அடுத்த பீச். மேலுக்கு ஃபோட்டோஸ், உள்ளுக்கு கவிதை. ஓகே, அதே போல் இங்கால இதுலேயும் கவிதை. எஸ், கவிதை தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 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 இந்த மூண்டில் ஏதண்டா வீடா? சின்ன வீடு. டிங் 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 கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடு. ஜானுவே எனக்கு செய்து கொடுத்த சின்ன வீடு. ஓகே, இது என்னத்துக்கு எப்படி உங்ககிட்ட இது வந்தது அத சொல்லுங்க. இது எப்படி உங்களுக்கு இங்க வந்தது இந்த gift? இது மச்சான்ட்ட கொடுத்து விட்டேன். நீ அண்ணாட்டையா? நிஷாந்தன் வரும்போது கொண்டு வந்து. ஆமா, ஓகே. அப்ப நிஷாந்தன்ட்ட கொடுத்துட்டேன். இது என்னத்துக்கு கொடுத்து விட்டேன்? அது யாருக்கு தெரியும்? பர்த்டேக்கு கொடுத்து விட்டு ஒரு 5 நாள் கழிச்சு தான் என் கைக்கே வந்தது. இங்கே கொண்டு வச்சிருந்து கொண்டு வந்தோம் தானே, 4-5 நாள் கழிச்சு. நீங்க சொன்னதே தப்பு. இது கொடுத்து விட்டது அண்ணாட்ட கொடுத்து விட்டது. யார் ஜெகனட்டியோ? அண்ணாட்ட கொடுத்து விட்ட gift இது. அப்ப ஏன் தப்பு இல்லை கைஸ்? இது நான் கரெக்டா தான் சொன்னேன். மச்சான்ட்ட கொடுத்து மச்சானதுக்கு தான் நான் கேட்டேன். அண்ணா நான் மச்சான்டா என் ஃப்ரெண்ட் அவன் தான். அப்புறம் என்ன? நோ, நான் அண்ணாவாண்டு கேட்க இல்ல உங்க தம்பி என்ன சொன்னீங்க. இது கொடுத்து விட்டது அண்ணாட்ட. தப்பு. அப்ப 2 அடி 4 அடி பேலன்ஸ். சித்தாக்கு 4 அடி அடிக்கு வந்தாருன்னா ஓகே. ஓபன் பண்ணி தொலை. இப்போ இதுல இருந்து எதை ஆரம்பிக்கிறேன்னு எனக்கே தெரியலையப்பா. இந்த நடுவில் இருக்கிற இந்த பொம்மையை தூக்கும் போது. எஸ், காட்ட பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஹார்ட் மாதிரி இருக்கு தானே டார்லிங்? பாத்தீங்களா? சித்தாவுக்கு தெரியல பாத்தீங்களா? இது இப்படி இப்படி ஓபன் பண்ணல. நானே மறந்து போனேன் எப்படி எப்படி செய்தேன். நான் தனியா தூக்கிக்கலாம். அதே ஓபன் பண்ண உள்ள என்ன நடக்குது? ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணினா எல்லாம் கூட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஃபோட்டோஸ் தான் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வரலாம். நீங்கள் சித்தா மாத்துங்கிறாக்கும் நீங்கள் சித்தாவும் இது நீங்கள் திராப்புற
இது கலண்டுட்டுது இந்த இது போட்டது. ஸோ இதுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் இருக்கும். அது என்னுடைய எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து தாறுமாறாக போட்டு வச்சுருவாங்க. ஆமாம், இந்த பார்ட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபினிஷ். அது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. இதில் இந்த சைட் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை ஓப்பன் இப்படி ஓப்பன் பண்ணி அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணுறது. இதில் பாருங்க எங்க இதெல்லாம் ஓப்பன் நான் எல்லாம் பாதி பார்த்துருக்கேனாண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இரண்டா அத்தனை ஓப்பன் இருக்காண்டு எல்லாம் நான் தான் சொல்லி சொல்லி கொடுக்கணும். மாறி ஓப்பன் பண்ணி சில அப்படி இல்லை காசு இல்லை எவ்வளோ மடிச்சு மடிச்சு வச்சுருந்தா அதையும் கிஃப்ட் தான்டா. அப்புறம் இது இது இப்படி ஓப்பன் பண்ணினா இப்படி இந்த ஃபோட்டோ இருக்கும். புரியுதா? இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும், இப்படி ஓப்பன் பண்ண மாட்டேன். ட்விங் 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 ட்விங். அப்புறம் இந்த சைடு ஐ திங்க் இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு வீடே நான் கட்டி தந்திருக்கேன். பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு வீடு கட்டி தந்துருக்குறீங்களா எனக்கு? இந்த வேலை நடந்துட்டு இருக்கு, வாங்கிட்டு தான் போட்டிருக்கேன். இது செகண்ட். இது இழுக்கணுமா? ஓகே, இப்படி இழுக்கணும். இது வந்து உள்ளுக்குள்ளே இதில் எழுதிட்டு மேலே சும்மா பிளாக்கில் உள்ளுக்குலாம் கலர் வெளியில் பிளாக் போடும்போது உங்களுக்கு தனி பிளாக் மட்டும் இல்லை தெரிஞ்சது பாருங்க. தனி பிளாக் தானே பா தெரியுது எழுத்து. இப்போ கலர் மேஜிக் எப்படி வெளியேடு இந்த ஆமாம் இப்போ கலர் தெரியுது உள்ளவை. வெளியேடு அடிங் இலே பெய்தில போவான். இலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிட்டல. பொறுங்க வர காட்டிட்டு பொறுங்க வர காட்டிட்டு இதுக்குள்ள சும்மா ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோட்டோஸ் நான் சொன்னேன் தானே. இது ரெண்டும் இந்த பக்கம் இப்படி பிடிச்சி இழுக்கணும் வந்து இப்படி ரெண்டு பக்கம் இப்படி பிடிச்சி இழுக்கிறது. ஓகே, இப்படி வைக்கிறது ஒரு பக்கம் தள்ளினாலே போயிடும். இது பொறுங்க தரும் இழுக்காங்க வர. இதுக்குள்ள ஆல்ரெடி ஒன்று இருக்கும். இது அதுக்கு மேலே இருக்குது. ஹாப்பி பர்த்டேவா? பர்த்டே தான் இது கொடுத்து விட்டு நான். ஆமாம் ஆமாம், அதான் உங்களுக்கு 4 அடி ஞாபகம் இருந்தா சரி. செய்யறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டு இருக்கிறீள். அதையும் வீடியோ பிடிக்கிறீங்களா? இந்த சைடில் தொங்குது, ஒரு சைடில் இந்த தொங்குது. திருப்புறம் எல்லாம் பாமா வச்சிருக்கா பாருங்க. எத்தனை ஃபோன் மாதிரி செஞ்சிருக்கேன். இந்த பாருங்க கொஞ்சம் விரிச்சு முடி. மேல் பட்டன் ஃபோன் பட்டன் ஐஃபோன் பட்டன் அவ்வளோதானா இல்லை இன்னும் தொங்குதா? கைஸ் பசிக்கு இல்லை சாப்பிடணும். மத்தியானம் இப்போ 4 மணி ஆச்சு. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பண்ண மாட்டேன். நீங்க மட்டும் தலை எழுங்கல. இப்ப மட்டும் நீ கண்டு நான் இப்படியே வச்சிருப்பேன். நான் என்ன பண்ண போறேன்? காய்ஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், கண்டினியூ பண்ணிட்டு. அந்த கேப்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கான். இன்னும் மேக்கப் எல்லாம் போடலன்னா தலையில நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தேன். சாப்பிட்டாச்சு. ஸோ மேட்ச் வேறு இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம்டா. வந்து அந்த கேப்பில் மேக்கப் போட்டுட்ருக்கோம். ஓகே கைஸ், ஆஃப்டர் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆரம்பிக்கலாமா? பிறகு இப்படியே உள்ள தள்ள போட்டெல்லாம் வந்து ஃபினிஷ். ஓகே, அப்புறம் இது இப்படி ஓப்பன் பண்ணி அப்புறம் இப்படி இதை ஓப்பன் பண்ணி இதை இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி இதை இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். இதை பாருங்க,
ஹார்ட் ரெண்டும் பிரிஞ்சிருக்கா. ஓகே, இப்படி பண்ணினாக்கா ஹார்ட் வந்து ஒட்டிக்கும். இந்த சைட்டும் அப்படித்தான். எப்படி ஓப்பன் பண்ண ஒட்டிக்கிச்சு அப்படி வச்சு. ஓகே, கொஞ்சம் டைட்டு. இது என்னத்துக்கு எடுத்தது? என்னத்துக்கு அனுப்பினான்? பர்த்டேக்கு தான். எப்போ தந்தனா? பர்த்டேக்கு. பிச்சிருவா பிச்சு. இது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து செய்தேன் நான். கூட எதுக்கு முக்கிய சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே புருஷா. பேக்குட்டி. புருஷு குட்டியா? எங்கே ஒட்டிக்கிறந்தாண்டே தெரியல. ஓப்பன் பண்ணினா இது பேப்பர் ஃபோட்டோ. அதெல்லாம் ஃபோட்டோஸை கட் பண்ணி தந்தது. இது பேப்பரில் பிரிண்ட் எடுத்த ஃபோட்டோஸ். இதுகள் இதுகளுக்குள்ள குறைவு ஃபோட்டோஸ் சொல்லு. என்னது பார்த்தீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. பிச்சு பிச்சு. இது யாரு சொல்லுங்க பாப்பா, ஞாபகம் இருக்கா? கீத்து. நினைச்ச மாறிச்சிட நேரம் திஷி சொல்றீங்க. பாருங்க ஜீனா எனக்கு வெங்காயம் வெட்டி தந்தார். இது இந்தியாவில் மட்டும்தான். அதான் நான் சோர்ஸில் போட்டுப்பேன். சும்மா சீனுக்கு வெட்டி தந்தார், அவ்வளோதான். எதுக்கு? சீனுக்கு போட்டேன்னா மண்டை தெரியும். சீனு ஒவ்வொரு சீனு. அப்புறம் இது இப்படி 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 எடுத்தால் ஃபோட்டோஸ். வேறுங்க நான் மோட்டர் பைக் கூட வாங்கி தந்திருக்கேன் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அந்த அதை காட்டு. மோட்டர் பைக்கியா? இந்த இருக்கு. ஸோ இந்த பைக் இது வந்து கேரளாவில் வாங்கினது. கேரளா போயிட்டு வரும்போது அது அப்படியே பாருங்க நிற்குது. இதோ நிற்குது. ஸோ இந்த பைக் தான் அந்த பைக். எஸ், இங்கால பார்த்தீங்கன்னா BMW, ஃபெராரி எல்லாம் இருக்கு மேலே. ஓகே, அடுத்த பக்கம் சும்மா இது என்னது? இதுக்குள்ள சும்மா ஸ்டிக்கர். இது சும்மா நோமலாக செஞ்சுருக்கேன் நான் இங்கே செய்தபடியா. கவிதை தான் இதுக்குள்ளே கிடக்கிறது எல்லாம் கவிதை எல்லாம் கைஸ். பாருங்க, இதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குப்பா. ஃபோட்டோஸ் இங்கே பாருங்க. இதில் எல்லாம் நூலெல்லாம் கடி தொங்க விட்டு இங்கே பாருங்க ஹாப்பி பர்த்டே அண்டெல்லாம் போட்டு இதில் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் இருப்பேன் பாருங்க. அந்த ஹாப்பி பர்த்டே அது ஒன்றும் தெரியாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த நூலெல்லாம் ஒட்டி கட்டுறேன் பிச்சு பிச்சு. இதெல்லாம் வந்து பாருங்க, இது இந்த குட்டி குட்டியெல்லாம் போட்டோ பிரிண்ட் எடுத்து ஒட்டுறதெல்லாம் இவ்வளோ கஷ்டம். உங்களுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சேன். இங்கு மொத்தமாக முடிச்சு பிச்சு பிச்சு. ஓகே, இதுக்குள்ளேயும் இது சும்மா ஃபோட்டோஸ் மட்டும். கவிதை இல்லை, கவிதை எழுதி களைச்சி போடணும் போல், அதனால் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன். இது சும்மா இது அதெல்லாம் இது ரெண்டும் தான். ஓ, இதுக்குள்ளே இது ஓகே. இந்த மியூசிக்கெல்லாம் நான் ஓப்பன் பண்ண வரவே இல்லை. வராது. இங்கே வருங்க தக்காளி வெட்டுறது. தக்காளின்னு சொல்லுவாங்க. தக்காளி, அந்த தக்காளி. இது சும்மா என்ன செய்யறான்னு தெரியாம சும்மா பேர் அடிச்சுட்டு இருக்க. குட்டி பெருசு செய்யலாம், இது குட்டி செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம். பாருங்க, இழுக்கவா ட்விங் ட்விங் ட்விங்னு வரும். இந்தா தொங்குது பாருங்க. இப்படி நீங்க ஏதாவது செஞ்சு தந்திருக்கியாப்பா? சொல்லுப்பா. செய்யறேன். ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. வீடு கட்டால ஒரு சின்ன வீடு. சின்ன வீடு நான் கேட்கவே இல்லையே.
சின்ன வீடு உங்களுக்கு தேவை போல, அதுதான் நீங்கள் சின்ன வீடுன்றீங்க. இதெல்லாம் சும்மா ஃபோட்டோஸ் தான். எடுத்தா ஒழுங்கா காட்டல. இதுலேயே எந்த பேர் ஜானு வந்து தான் போட்டுக்கோங்க பாருங்க. ஜானு அப்போ ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். ஓ ஆனால் நான் போடுறேன் இங்கே இதெல்லாம் ஏன்னா இந்த அச்சு பதிஞ்சு தானே இந்த இதெல்லாம் அப்படி இருக்கு. ஊறி அப்படி ரொம்ப நாளாக கிடந்தா அப்படி வந்து அதுக்கு மேலே வெயிட்டுகள் எல்லாம் கிடக்குது. அப்படி அமர்ந்து ஊறி என்ன மாதிரி போயிருக்கு. ஓ எல்லாம் உணர்ந்து போட்டு போய்க்கிறாரு. அதை நீங்கள் காட்டுங்க. ஓகே இது ஃபினிஷ் गाइस. ஓகே அடுத்தது இது என்னத்துக்கு தந்தது? ஓகே ஃபுல்லாகவே காட்டுறேன் சொல்லுங்க. என்னுடைய இதுக்கு தான். எதுக்கு? எல்லாமே உங்களுக்கு தான் தந்தது. உங்களோட இதுக்கு தானா? சொல்லுங்க. அந்த இதுக்கு தான். எதுக்கு? அதுக்குடி பிச்சர் ரேஸ்கல் சொல்லுங்க. அனிவர்சரி எனக்கே தெரியல உள்ளவாக. இதை பார்த்தா உங்களுக்கு இதை பார்த்து நீங்க அனிவர்சரி நினைக்கிறீங்க. அப்படி இல்லாம இல்லை. அப்ப என்னத்தை வச்சு பார்த்தா என்னன்னு நினைக்கலாம். 2 புறா இருக்கு, 2க்கு மூடு வந்து ஒண்டி பார்த்து நிக்குது. என்ன நெட்டு போயிடுச்சா? வாங்க. ஓகே இது பர்த்டேக்கு சொன்னது தப்பு. அப்ப 2 அடி. அனிவர்சரிக்குன்னு சொன்னேன். அனிவர்சரிக்குன்னு சொன்னீங்க. இது அனிவர்சரிக்கும் இல்லை. அப்ப 2 அடி சரியா? மொத்தம் 6 அடி உங்களுக்கு. இது வந்து ஆல்பம் மாதிரி. எஸ் லவ் ப்ரப்போசலுக்கு சும்மா உங்களுக்கு இந்த இது போடாமல் சும்மா ஆல்பம் மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கிற ஆல்பம் மாதிரி உங்களுக்கு செய்து தந்தேன் இந்த ஃபோட்டோஸ். இது ஃபுல் ஃபோட்டோவா? இப்படி ஆல்பத்துக்கு இப்படி தானே இருக்கும். இந்த ஆல்பத்துக்கு அந்த இப்படி கவராக இருக்கும் இல்லை? அப்போ அது மாதிரி இப்படி. ஓகே கேஸ் பார்த்தீங்களா இனி எப்படி இருக்குன்னு? எப்போ எடுத்தேனே தெரியல. இது ஓகே எல்லாம் ஃபோட்டோஸுகள் தான். இந்த ஆல்பம் மாதிரி ஒன்றும் எல்லாம் உங்களுக்கு அந்த அப்படித்தானே செய்திருந்தேன் நான். விடுங்க சிலம்பாரன். ஏன் ஆல்பத்தில் உன் ஃபோட்டோ அப்படி வந்துச்சு? இதை பற்றியோ வான் ஃபோட்டோ அப்படின்னு சில ஃபோட்டோ சொல்லி. இது அடுத்தது ஒட்டிடுச்சு. ஓ அது இதில் ஒட்டினா வளதாகாது இல்லை ஃபோட்டோஸுகள். அதுக்காகத்தான் இந்த இதை போட்டேன் நான். சும்மா ஆல்பம் மாதிரி நெடுகளை வந்த டிசைன் ஆல்பம் செய்கிறதுக்கு நானே ஒரு ஆல்பம் செய்வேன் வந்து ஆல்பம் மாதிரி செய்தேன். இதுக்குள்ளாலையும் தெரியுதானே ஃபோட்டோஸுகள்? இல்லை தெரியுதானே லைட்டாக? இது எப்படி எடுத்தது? ஸோ இது என்னதுக்கு தந்தாண்டி? ப்ரொபோசல். ஓகே இனி எல்லாம் சரியா? இது என்னத்துக்கு உங்களுக்கு தந்தது? இது பர்த்டேக்கு. பர்த்டே? ஆமாம். ஆயுஷ்வா? ஆமாம் பர்த்டே தான். இது பர்த்டே. இது என்னது? ஹாப்பி பர்த்டே அப்படிதான் கிடக்கு. ஒன்றுதான் ராஸ்கல். இதெல்லாம் நான் தான் கையால செய்தேன். இந்த ஃப்ளவர் போய் இதெல்லாம் கடையில வாங்கி கொட்டிருக்கேன். அடி சிறுப்பாலே என்ன கடையில இது எங்க விக்குது? ஸ்ரீலங்காவில கடையில இப்படி பூவா கொண்டுடுவேன். சரியா? இந்த காட்டு மட்டும் இல்லை, இதில் ஒட்டி இருக்கிற எல்லாமே பார்த்துக்க. இவளுக்கு இதுதான் தொழில். ஐ மீன் காமெடியாக சொன்னாலும் சீரியஸ் அவளோட ப்ரொஃபஷனே இதுதான் வந்து இந்த டெய்லரிங்கு, எம்ப்ராய்டிங்கு, மேக்கப் பண்ணுறது. இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாளா? இப்போது எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஜானோட சேனல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். இந்த சைட் இது, இந்த சைட் இது, இந்த சைட். ஆமாங்க ஜி, இது எல்லாமே இவெல்லாம் பண்ணது கம்ப்ளீட்டாக இவளோட ஹேண்ட்மேடு தான். ஜானு பண்ணினது தான் முழுக்க. எல்லாமே காட்டு தான் இது. வருங்க. ஆமாம் இது என்னது பண்ணது? இது என்னத்துக்கு? இது பர்த்டேக்கு. இது நீ உருவன் சித்தி இது எல்லாம் நீங்க தான் இப்ப செய்யறது. இது என்னத்துக்கு? பர்த்டே. இது பர்த்டே இல்ல அடுத்த சித்தாவுக்கு 8 அடி.
தருண் என்னது வேலண்டைன்ஸ் டேக்கு வேலண்டைன்ஸ் இது ஓகே அதான் டேட்டா காட்டிட்டியே பக்கி Guys, இந்த ஹாப்பி ஆனிவர்சரி என்றதை மறைச்சுக்கிட்டு கீழே வந்து டேட்டா காட்டி மண்டையில இருந்த கொண்டே மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டார்